ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது நம்ம இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் அட்வர்ப் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போன கிளாஸஸில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன, அதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்காக ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நம்மளோட பேச்சிலும் எழுத்திலும் 8 முக்கிய வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறோம். இந்த 8 முக்கிய வேர்ட்ஸை தான் 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரோனவுன், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இதில் ப்ரீவியஸ் கிளாஸில் நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் பற்றி பார்த்தோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது நவுன். நவுன் அப்படின்னா நேமிங் வேர்டு, அதாவது ஒரு மனிதனையோ ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ குறிப்பது நவுன் ஆகும். செகண்ட் வேர்பு. வேர்ப்னா என்ன அப்படின்னா இது ஆக்ஷன் வேர்டு. நாம் செய்யும் செயல்கள் அனைத்துமே வேர்ப் தான். அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுன் குவாலிஃபையர். இட் டெல்ஸ் சம்திங் அபவுட் த நவுன். அப்படின்னா நவுனை பற்றி சொல்வது அட்ஜெக்டிவ். ஒரு நவுன் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறது தான் அட்ஜெக்டிவ். இப்போ இந்த 3 கிளாஸையும் நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ் இந்த 3 கிளாஸையும் பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அட்ஜெக்டிவ் நவுன் குவாலிஃபயர்னு பார்த்தோம். நவுனை பற்றி சொல்கிறது அட்ஜெக்டிவ். அப்போ அட்வர்ப் எதை பற்றி சொல்லுதுன்னா அதுலேயே இருக்குது அந்த வேர்டு வேர்பு. அட்வர்ப் வேர்பை பற்றி சொல்லுது. அட்வர்ப் டெல் சம்திங் அபவுட் வேர்பு. அட்ஜெக்டிவ் நவுன் குவாலிஃபையர், அட்வர்ப் வேர்ப் குவாலிஃபையர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா Mary sings sweetly. The sun shines everywhere. The old man walked slowly. She ran fast. Mary sings sweetly. அப்படின்னா மேரி இனிமையாக பாடுகிறாள். இதில் மேரி செய்கிற செயல் என்ன? பாடுறது. அதுதான் வேர்பு. மேரி எப்படி பாடுகிறாள்? இனிமையாக பாடுகிறாள். சிங்ஸ் ஸ்வீட்லி. அப்போ மேரி பண்ணின செயலை பற்றி, அந்த வேர்பை பற்றி சொல்கிறனால இந்த ஸ்வீட்லி இது அட்வர்பாக வருது. த சன் ஷைன்ஸ் எவ்ரிவேர். இப்போ இந்த சன் ஷைன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா ஒளிர்கிறது. அப்போ இந்த என்ன செயல் நடக்கிறதுனா இந்த ஒளிர்கிறதுங்கிற செயல் தான் நடக்குது. அப்போ இதுதான் வேர்பு. எங்கெல்லாம்? எல்லா இடங்களிலும். அப்போ இந்த எவ்ரிவேர் எதை பற்றி பேசுது? இந்த சன் பற்றி பேசுதா, இது ஒளிர்கிறத பற்றி பேசுதா? ஒளிர்கிறத பற்றி பேசுது. அதனால் வேர்பை பற்றி பேசுகிறனால இந்த எவ்ரிவேர் இங்கே அட்வர்ப். த ஓல்டு மேன் வாக்டு ஸ்லோலி. அப்படின்னா அந்த வயதான மனிதர் மெதுவாக நடந்தார். இதில் செய்கிற செயல் என்ன? ஆக்ஷன் வேர்டு எது? வாக்டு, நடந்தார். அதுதான் செய்கிற செயல். அப்போ அதுதான் வேர்பு. எப்படி நடந்தார்? மெதுவாக நடந்தார், ஸ்லோலி. அப்போ அந்த ஸ்லோலி இந்த ஓல்டு மேனை பற்றி பேசுதா, இந்த வேர்பு வாக்கடை பற்றி பேசுதான்னா வேர்பை பற்றி தான் பேசுது. நடந்தார், எப்படி நடந்தார்? ஸ்லோவாக நடந்தார், மெதுவாக நடந்தார். அப்போ இந்த ஸ்லோலி தான் இங்கே அட்வர்ப். நெக்ஸ்ட்டு, ஷீ ரேன் ஃபாஸ்ட். அவள் வேகமாக ஓடினாள். இப்போ இந்த ஃபாஸ்ட்டுங்கிற வேர்டு, ஃபாஸ்ட்னா வேகமாக, வேகமாகங்கிற இந்த வேர்டு அவளை பற்றி பேசுதா இல்லை இந்த ரேன், அவள் செய்த செயல் ரேன், ஓடினாள், இதுதான் வேர்பு. இந்த வேர்பை பற்றி பேசுதான்னு பார்த்தோன்னா இந்த ஃபாஸ்ட்டுங்கிற வேர்டு இந்த ரேனுங்கிற வேர்பை பற்றி தான் பேசுது. அதனால் இதுதான் அட்வர்ப். அட்வர்ப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் ஒரு 3 டைப்ஸ் ரொம்ப காமன். அது என்னன்னு பார்த்தோன்னா அட்வர்ப் ஆஃப் டைம், அதாவது வென் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம். அதாவது வென்னா எப்பொழுது. நெக்ஸ்ட் டைப் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அது வேறுங்கிற கொஷின், வேர்னா எங்கே, அந்த வேறுங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம். அடுத்து அட்வர்ப் ஆஃப் மேனா. மேனர்னால் அது ஹவுங்கிற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணோம். ஹவுனா எப்படி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹீ கம்ஸ் டுடே. அதாவது அவன் இன்று வருகிறான். அப்போ அவன் செய்த செயல் எது? வருகிறான். இதுதான் வேர்பு.
அதான் கம்ஸு வேர்பு. அவன் எப்பொழுது வர்றான்? அப்போ எப்பொழுதுன்னா வென் அப்படிங்கிற கொஸ்டினை இந்த வேர்புக்கிட்ட கேட்கணும். ஹீ கம்ஸ் வென் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா அதுதான் அட்வர்ப் ஆஃப் டைம். இங்கே ஆன்சர் கிடைக்குது நமக்கு. ஹீ கம்ஸ் வென் டுடே, இன்னைக்கு வருகிறான். அவன் இன்று வருகிறான். அவன் வருகிறான் எப்பொழுது அப்படிங்கிற கொஸ்டின் அந்த வருகிறான்ட்டு கேட்டோம்னா நமக்கு இன்றுங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ஆன்சர் தான் அட்வர்ப் ஆஃப் டைம். இதுதான் டுடே அட்வர்ப் ஆஃப் டைம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹீ லிவ்ஸ் ஹியர் அப்படின்னா தமிழில் அவன் இங்கு வாழ்கிறான். இதில் அவன் செய்கிற செயல் எது? வாழ்கிறான். அதுதான் வேர்பு. அதாவது ஹீ லிவ்ஸ். இதுதான் வேர்பு. சரி, இப்போ இது என்ன டைப் ஆஃப் அட்வர்ப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா வேர் ஹீ லிவ்ஸ் வேர் அப்படின்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கிது ஹியர், இங்கு வசிக்கிறான். அப்போ ஆன்சர் கிடைக்கிறனால அந்த ஆன்சர் தான் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். வேர்னா எங்கே. அவன் இங்கு வாழ்கிறான். அவன் வாழ்கிறான் எங்கு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் கிடைக்குது அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அதான் அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், இங்கு வாழ்கிறான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஹீ ரேன் ஃபாஸ்ட் அப்படின்னா தமிழில் அவன் வேகமாக ஓடினான். இங்கே அவன் செய்த செயல் எதுன்னு பார்த்தோன்னா ஓடினான். அவன் எப்படி ஓடினான்? எப்படின்னா ஹவ். அவன் எப்படி ஓடினான்? வேகமாக ஓடினான். அப்போ இந்த ஓடினான்ங்கிற வேர்பை பற்றி இந்த வேகமாகங்கிற வேர்டு பேசுகிறனால இதுதான் அட்வர்ப் ஆஃப் மேனர். ஏன்னா இது எப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்குது. இந்த ஹீ ரேன் ஃபாஸ்ட். இதில் ரேன்ங்கிறது வேர்பு. அந்த ஃபாஸ்ட்டுங்கிற வேர்டு என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ரேன்கிட்ட ஹவுங்கிற கொஸ்டினை கேட்குறான். ஹவுனா எப்படி, ரேன்னா ஓடினான். இப்போ ஹவுங்கிற கொஸ்டினை கேட்டோன்னா அதுக்கு ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஆன்சர் தான் அட்வர்ப் ஆஃப் மேனர். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரோனவுன் பற்றி பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.